கோல் அச்சீவோ சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வாரம் திங்கக்கிழமை கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். சவுத் இந்தியன் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 6 or 7% மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு ஒரு மைனர் டார்கெட்டில் அப்படியே கிராஜுவலாக மூவ் ஆகும். நம்ம கொடுத்துருக்க அந்த ரைசிங் வேஜோட டார்கெட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடினா உங்களோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை நீங்கள் என்ன பொசிஷனுக்காக எடுத்தீங்க அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டு நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாட்டா மோட்டார் கிட்டத்தட்ட ஒரு 4% மேலே போயிருக்கு. கரெக்டாக நம்ம அந்த ஹேமர் கேண்டில் போன மண்டே கொடுத்தது ஒரு 4% கிட்டத்தட்ட 1 வீக் தான் ஆகுது. 1 வீக்கில் 4%ன்றது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஓரியன்ட் எலக்ட்ரானிக் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்ததுலேருந்து அப்படியே கன்சல்டேஷன்லேயே இருக்குது, இன்னும் மூவ் ஆகலை. ஸோ மூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அது இன்னும் ஆக்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா ஸ்கூட்டர் நம்ம கொடுத்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வரும். நம்ம போட்டிருக்க அந்த மைனர் ட்ரெண்டை பாருங்கள், அங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து கிர்லோஸ்கர் ஆயில் கரெக்டாக நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்தோடனே எடுத்துக்கோன்னு சொன்னோம். எடுத்துக்கிட்டு மறுநாள் ஒரு 4 or 4% வரைக்கும் போயிட்டு அன்னைக்கு மறுபடியும் பேரிஷாக க்ளோசிங் வச்சுருக்காங்க. சரி, இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்ப்போம். பேங்க் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு ஸ்டாக். பேங்க் ஆஃப் இந்தியா அதோட கன்சல்டேஷனை உடைச்சிட்டு புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதோட ஸ்டாப் லாஸ் 149 ரூபா, டார்கெட் 174 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கெலாம் தாறுமாறாக ஏறிட்டு இருந்துச்சு. வேறு லெவல் ஏற்றம், வெறித்தனமாக ஏறிச்சு. சரி, அப்புறம் நம்ம சேனல் உங்களுக்கு நாலேஜ் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. சரி, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆவத் சுகர். இந்த ஆவத் சுகர் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரில் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறமே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் 583 ரூபா. சரிங்களா? டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 760, செகண்ட் டார்கெட் 837. சுகர் செக்டாரே பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. இதில் நீங்கள் லாங் டேர்முக்கு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அடுத்து எல்டிஎஃப் ஃபினான்ஸு. ஸோ இது இன்னும் பிரேக் பண்ணலை. இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸ்டாப் லாஸ் 160 ரூபா, டார்கெட் வந்து 205 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ளூ ஜெட். ஸோ இந்த ஸ்டாக் கண்டிப்பாக மேலே போகும். ஏன்னா இந்த நம்ம போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு.
எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 523 ரூபா. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபண்டமெண்டல் மட்டும் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியன் பேங்க் இன்றைக்கி 6% அடின்னு அடிச்சிட்டாங்க. செம்ம பர்ஃபார்ம், நல்லா துண்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். க்ரீன் கேண்டில் அற்புதமான பிரேக் அவுட். நாளைக்கு நம்ம இந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரி எடுத்துக்கிறலாம். நாளைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம், அப்படி இல்லைன்னா வராமையும் கூட இருக்கலாம். ஸோ 6 கரெக்ஷன், அதாவது 6% அப்படின்றதுனால ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். வந்தால் ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். Okay, thanks friends, thanks for watching.